மாண்புமிகு இளைஞர்களே, ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி 13 சாமுராய் பாடங்கள். சாமுராய் பாடங்கள் எங்கிருந்து வந்தன? 17ஆம் நூற்றாண்டு சாமுராய் வீரனிடமிருந்து வெற்றிக்கால வாழ்க்கைக்கும் சிறந்த வாழ்வீரர்களாக அவர்கள் விளங்கியதற்கும் இந்த 4 முக்கியமானவைகள். 1. அச்சப்படாதீர்கள். அச்சப்படாதீர்கள். இந்த மானிட வாழ்க்கையில் நீங்கள் எதையும் பார்த்து பயப்படக்கூடாது. அப்படி பயம் இருப்பின் அதை வெல்ல எதையாவது செய்ய வேண்டும். எனக்கு உயரம் பயம் என்றால் முடிந்த அளவு உயரமான இடங்களை நான் தவிர்த்து விடுவேன். சமீபத்தில் ஓட்டை விழுந்த மழைக்குடையை சரி செய்ய மேற்கூரையில் ஏறினேன். 3 பாடி உயரம், ஒரு பக்கம் மிகப்பெரிய சரிவு. ஆனாலும் என் பற்களை கடித்து பயப்படாதே பயப்படாதே என எனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு அந்த வேலையை செய்து முடித்தேன். ஆம், நீங்கள் நினைப்பது சரிதான். அந்த வேலை முடியும் வரை நான் கீழே இறங்கவே மாட்டேன், கீழே பார்க்கவே மாட்டேன் என்பதை பற்றி நீங்கள் அஞ்சுகிறீர்களா? அதை நேருக்கு நேர் சந்தியுங்கள், வெற்றி கொள்ளுங்கள். 2. ஆச்சரியப்படாதீர்கள். வாழ்க்கை ஆச்சரியங்களால் நிரம்பியுள்ளது இல்லையா? வாழ்க்கை கடலில் நீந்துகிறீர்கள். திடீரென உங்களுக்கு முன்னால் பெரிய அலை எழுகிறது. ஆனால் உங்களது பாதையில் இது வரப்போகிறது என்பதை உங்களுக்கு முன்னமே தெரியும் இல்லையா? ஆகவே ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இப்போது உங்களது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அது மாறப்போகிறது. அங்கும் ஆச்சரியமில்லை. சரி, அப்படியானால் இந்த வாழ்க்கை நம்மை அவ்வப்போது ஆச்சரியப்படுத்துவதற்காக இருக்கிறதே ஏன்? ஏனெனில் நாம் பாதி நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். விழித்து கொள்ளுங்கள். உங்களை கடந்து எதுவும் போய்விடாது. 3. தயங்காதீர்கள். ஒரு செயலின் சத்தியங்களை சீர்தூக்கி பாருங்கள், பின் செயல்படுங்கள். நீங்கள் தயங்கினால் அந்த வாய்ப்பு நழுவி போய்விடும். நிறைய யோசித்தீர்கள் என்றால் வேலையில் இறங்கவே முடியாது. இருக்கும் வாய்ப்புகளை பார்த்து விருப்பமானதை தேர்ந்தெடுத்து முடிவு செய்யுங்கள். தொடர்ந்து வேலையை பாருங்கள். இதுதான் ரகசியம். தயங்காதீர்கள் என்பதற்கு பொருள். மற்றவர்கள் உங்களுக்கு உதவிக்கு வருவார்கள். நமது மனத்தை நமக்காக மாற்றி தருவார்கள் என காத்திருக்காதீர்கள் என்பது தான் தயங்காதீர்கள் என்பதற்கு பொருள். ஒரு சூழ்நிலையில் ஒரு தவிர்க்க முடியாத தன்மை நிலவும் போது அதில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு பயணத்தை ரசிக்க தொடங்குங்கள் என்பது தான். வேறு எதுவும் செய்ய முடியாது என்கிற போது காத்திருப்பதால் எந்த பயனும் இல்லை. 4. சந்தேகப்படாதீர்கள். ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்த பிறகு அதையே திருப்பி யோசிக்காதீர்கள். யோசிப்பதை நிறுத்தி அனுபவியுங்கள். அது பாட்டிற்கு நடக்கட்டும். கவலையை விடுங்கள். நாளை என்பது நிச்சயம். வாழ்க்கை பற்றிய சந்தேகம் வேண்டாம், அது இருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், அர்ப்பணிப்போடு இருங்கள், தயாராக இருங்கள், தைரியமாக இருங்கள்.
பாதையை பற்றியும் திட்டம் பற்றியும் உறுதி இருக்குமானால் அதை இறுக பற்றி கொள்ளுங்கள். சந்தேகம் வேண்டாம். அதுதான் சரியானது, செயல்படுத்த வேண்டியது. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களது முடிவுகளை முழுமையாக நம்புங்கள். அதனை பின்பற்றுங்கள்.